ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் ஸ்பெஷல் மட்டன் பெப்பர் ஃப்ரை. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மட்டன் பெப்பர் மசாலா பவுடர் ரெடி பண்ணிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பெரிய சைஸ் பட்டை, 2 காஞ்ச மிளகா, 3 கொத்து கருவேப்பிலை, 2 ஏலக்காய், 4 லவங்கம். இப்போது மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் 3 தடவை வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வேக வைக்கிறது நல்லா இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துருக்க மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தண்ணி கம்மியாக ஆட் பண்ணோம். மட்டனுக்கு பாருங்கள், இந்த வீடியோவில் வரா மாதிரி தண்ணி கம்மியாக ஆட் பண்ணுங்கள். மீந்த தண்ணிலாம் வேஸ்ட்டு தான். அதனால் மட்டனை கம்மியாக தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை விசிலில் மட்டன் வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 90% மட்டன் வெந்தால் போதும், மீதி நம்ம ஃப்ரை பண்ணும்போது குக் ஆகிடும். இப்போ விசில் விட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டன் வேக வைக்கும் போது 8 விசிலில் வெந்துருச்சு. உங்கள் வீட்டில் எத்தனை விசிலில் மட்டன் வேகுமோ அத்தனை விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் பெப்பர் மசாலா அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிப்போம். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த மசாலாவெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒரு இது இன்க்ரீடியண்ட்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், இதையும் 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்குங்க. அடுத்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து மெயின் இன்க்ரீடியண்ட் மிளகு 2 டேபிள் ஸ்பூன், இதையும் 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு மசாலா தனியாக வறுத்து எடுக்கும் போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் தனியாக மசாலா அரைச்சி ஆட் பண்ணுங்கள். 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ 3 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 50% வதக்கினா போதும். பச்சை தன்மை அப்படியே இருக்கணும். இப்போ எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை போடும் போது ஒரு 50% தான் அது ரோஸ்ட் ஆகணும். பச்சை தன்மை அப்படியே இருக்கணும். பாருங்கள், மசாலாவை நைஸாக பொடி பண்ணிப்போம். கிரைண்ட் பண்ணும் போது பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணுங்கள், விட்டு விட்டு, இல்லைனா ஹீட் ஆகி அதோட டேஸ்ட்டு கம்மியாயிடும். பாருங்கள், இப்போ மட்டன் பெப்பர் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேன் சூடான உடனே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு எப்படி வெங்காயத்தை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணுவோமோ அதில் 75% ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச 1/2 kg மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாவில் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு.
இப்போது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியில் ஒரு சின்ன கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நீங்கள் காஃபி டீ சாப்பிட்ற டம்ளர் இருக்கும், அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் கூட போதும். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போடக்கூடாது, ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். லாஸ்ட்டில் நம்ம ரோஸ்ட் ஆகி வரும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியில் தான் ஃப்ரை பண்ணோம். பாருங்கள், இப்போ ஒரு 50% நல்லா வெந்து வந்துருச்சு. ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா சுண்டி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போது நம்ம மட்டன் பெப்பர் ஃப்ரை மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மீந்த இது இருந்ததுன்னா நீங்கள் தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சா கூட அடுத்த தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப காட்டாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பெப்பர் போட்டிருக்கோம், இதுவே ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான டெக்ஸ்டரில் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மட்டன் பெப்பர் மசாலாவில் மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், செய்யும் போதே சூப்பரான ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சால்ட்டு மிக்ஸ் ஆகணும். சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூக்கிங்க. உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம சேனலில் மட்டன் ரெசிபி பிளேலிஸ்ட் இருக்குது, அதை இந்த வீடியோவோட எண்ட் கார்டில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். மட்டன் சம்மந்தப்பட்ட எல்லா டிஷ்ஷும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.